ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆடியோ சிடி எப்படி MP3 ஃபார்மேட்டுக்கு ரிப் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த ஆடியோ சிடியை ரிப் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதை சிடி டிரைவில் போடுங்க. சிடியை நீங்கள் டிரைவில் போட்ட உடனே விண்டோஸ் மீடியா பிளேயரில் ஆட்டோமேட்டிக்காக சிடி ப்ளே ஆக ஆரம்பிக்கும். அப்படி ப்ளே ஆக ஆரம்பிக்கலைன்னா ஒரு ஆட்டோ ப்ளே ஆப்ஷன்ஸ் விண்டோ வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆடியோ சிடி அப்படின்னு இருக்கும். அது கீழே ப்ளே ஆடியோ சிடி யூஸிங் விண்டோஸ் மீடியா பிளேயர்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுங்க. ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்தா வீடியோ இந்த விண்டோ வந்துடும். இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாக சிடியில் உள்ள ட்ராக்ஸ். இந்த சைடில் இருக்கிறது ரிப் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இது ரிப் பண்ணுற ஆல்பமோட நேம், இது ட்ராக்ஸ். எல்லா ஆடியோ சிடிலையுமே பாட்டு நேம் இருக்காது, ஒன்லி ட்ராக் 1 ட்ராக் 2 அந்த மாதிரி தான் இருக்கும். MP3 டேக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறது மற்ற டுட்டோரியல்ஸில் சொல்லியிருக்கோம். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை ரிப் பண்ணுறது எப்படின்னா, விண்டோஸ் மீடியா பிளேயர் விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஹெடட் ரைட் சைடு ஆரோ ஒன்று இருக்குது. டிஸ்பிளே அடிஷ்னல் கமெண்ட்ஸ் அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ரிப் சிடி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ கிளிக் ரிப் சிடி. நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு ஒரு ரிப் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி ஒரு சின்ன லெஃப்ட் விண்டோ வரும். அதில் பார்த்தீங்கன்னா ரிப்பிங் ஸ்டேட்டஸ்னு போட்டு ட்ராக்ஸ் எல்லாம் பெண்டிங். ஸோ ரிப் ஆகிற கரண்ட் ட்ராக்கில் மட்டும் ரிப்பிங் இது ஓடும். ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 2 minutes தான் ரிப் ஆகிறதுக்கு. எந்த ஆடியோ சிடிஸ் போட்டாலுமே ரிப் ஆகி அது டிஃபால்ட்டாக போய் சேவ் ஆகிற லொக்கேஷன் மை மியூசிக். ஸோ இந்த டுட்டோரியல்ஸ் சொல்கிறது விண்டோஸ் 7. ஸோ XP விஸ்டா யூசர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ட்ராக்ஸ் எல்லாம் ரிப் ஆகிட்டுருக்கு. ரிப் ஆகிற ட்ராக்ஸ் என்ன ஃபார்மேட்டில் போய் சேவ் ஆகும்னா .wma விண்டோஸ் மீடியா ஆடியோ ஃபைலில் தான் போய் சேவ் ஆகும். அதோட டிஃபால்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் மாற்ற முடியாது. ஸோ எந்த ஆடியோ சிடி போட்டாலுமே நீங்கள் ரிப் பண்ணாலுமே அது .wma அந்த ஃபார்மேட்டில் தான் போய் சேவ் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட ரிமைனிங் ஒரு 4-5 ட்ராக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப் பண்ணுறப்பயே நீங்கள் ஆடியோ சிடியை ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். எந்த ட்ராக்ஸாக இருந்தாலும் சரி. ஸோ எத்தனை ட்ராக்ஸ் இருந்தாலுமே அந்த ஆடியோ சிடியை நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரிப் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ விண்டோஸ் மீடியா பிளேயர் கேனாட் டவுன்லோட் மீடியா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த விண்டோ உங்களுக்கு வராது. நான் மீடியா இன்ஃபர்மேஷன் சர்ச் ஆன் இன்டர்நெட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ பெட்டர் இது நீங்களும் ஆஃப்லேயே வச்சுருங்க. ஸோ இது ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிப் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரிப் டு லைப்ரரின்னு எல்லா மாதிரி இருக்கும். ஸோ இங்கே உள்ள டிக்ஸ் அன்செக்காக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக் சில குறிப்பிட்ட ட்ராக்ஸ் மட்டும்தான் ரிப் பண்ணணுன்னா அந்த ட்ராக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த டபுள் ஹெடட் ஆரோவில் போய் ரிப் சிடின்னு கொடுத்து செலக்ட் பண்ண ட்ராக்ஸ் மட்டும் மை மியூசிக்கில் ரிப் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ரிப்பான லொக்கேஷனுக்கு போகலாம். ஸோ இதில்
மை மியூசிக்கில் போயாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அன்னோன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு இது இருக்கும். நீங்கள் இப்போ 2-3 சிடிஸ் ரிப் பண்ணிங்கன்னா அன்னோன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு போட்டு டேட் அண்ட் டைம் வந்துடும். நீங்கள் ரிப் பண்ண சிடி வந்து அன்னோன் ஆல்பம் அப்படின்னு போட்டு டேட் அண்ட் டைமோடு இருக்கும். அதுக்குள்ளே போங்க. ஸோ நல்ல க்ளீனாக பார்த்தாலே தெரியுது, எல்லா ட்ராக்ஸுமே .wma ஃபார்மேட்டில் இருக்குது. இதை வந்து எப்படி MP3க்கு மாற்றுறது அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. ஸோ அந்த சாஃப்ட்வேர் நேம் வந்து வேவ்பேட் ஆடியோ எடிட்டர். ஸோ இது வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு ஃப்ரீவேர் தான், எந்த ஒரு டவுன்லோட் காஸ்ட் எதுவும் கிடையாது. ஸோ கூகுளில் போயிட்டு வேவ்பேட் ஆடியோ எடிட்டர்னு அடித்தாலே அதோட அஃபிஷியல் சைட்லேயே அதோட டவுன்லோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வேவ்பேட் இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த ரிப் பண்ண ட்ராக்ஸ் .wma ஃபார்மேட்டில் இருக்கும்ல, அந்த லொக்கேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியது வேவ்பேட். ஸோ இதுதான் வேவ்பேட். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ரிலீஸ் தான். ஸோ இதுலேயே ப்ரீமியமும் இருக்குது. ப்ரீமியமில் வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து இருக்காது. ஃப்ரீ ரிலீஸில் பேசிக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வேவ்பேட் சாஃப்ட்வேர் விண்டோ. இப்போ நீங்கள் MP3 மாற்றணும்னு நினைக்கிற ட்ராக்கை வந்து ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுங்கள். ட்ராக் வந்து .wma வந்து டீகோட் ஆகி வந்துடும். இதை எப்படி MP3 ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுன்னா, ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, ஃபைலில் போய் சேவ் ஃபைலஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்க, Ctrl+Shift+S. ஸோ இது கோ ஃபைல் சேவஸ் ஆர் கோ வித் கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+Shift+S கொடுத்தீங்கன்னா சேவ் ஆடியோ ஃபைல் ஆஸ் டயலாக் பாக்ஸ் வரும். ஸோ ஆடியோ நீங்கள் எங்கே சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். ஸோ ஃபைல் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ இதோட சாங் நேம் எனக்கு தெரில, அதோட ட்ராக் நேம் இருக்கட்டும். கீழே பார்த்தீங்கன்னா சேவஸ் டைப் வந்து உங்களுக்கு வேவில் இருக்கும். அதை வந்து நீங்கள் MPEG-3.mp3 இருக்கும், அந்த இது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. ஸோ இது வந்து MP3 என்கோடர் செட்டிங்ஸ். இந்த விண்டோ வந்து எதுக்குன்னா, உங்களோட குவாலிட்டி ஆஃப் MP3 எப்படி இருக்கணுங்கிறது. மொபைல் ஃபோன்ஸில் வந்து நீங்கள் சாங்ஸ் கேட்கணுன்னா அதோட பிட் ரேட் வந்து 128 இருக்கணும். இல்லை சிஸ்டமில் வந்து நீங்கள் சாங்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா அதோட பிட் ரேட் வந்து 320 இருக்கலாம். கான்ஸ்டன்ட் பிட் ரேட், வேரியபிள் பிட் ரேட் நீங்கள் 2 இருக்குது. ஸோ CBRக்கும் VBRக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் வந்து பிட் ரேட் வந்து கான்ஸ்டண்ட்டாக 128லேயே இருக்கும். இதில் வந்து நீங்கள் கொடுக்குற மினிமம் பிட் ரேட்லேருந்து மேக்ஸிமம் பிட் ரேட் அதுக்குள்ளே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அந்த பாட்டோட பீட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த பீட் ஆஃப் த சாங் இஸ் ஹெவி அப்படின்னா பிட் ரேட் வந்து 246லேருந்து 320 வரைக்கும் போகலாம். இல்லை ஒரு மெலோ சாங் போட்டிங்கன்னா பிட் ரேட் வந்து 192 இருக்கலாம். இது வந்து ஸோ பெட்டர் ஆல்வேஸ் யூ கோ வித் கான்ஸ்டன்ட் பிட் ரேட், ஏன்னா அதுதான் வந்து எப்போவுமே குவாலிட்டி நல்லாயிருக்கும். திருப்பியும் சொல்கிறேன், பிசியில் சாங்ஸ் கேட்கணும், சிஸ்டமில் சாங்ஸ் கேட்கணுன்னா பிட் ரேட் வந்து 320 இருக்கணும். ஸோ மொபைலில் சாங்ஸ் எதுவும் கேட்கணுன்னா யூ கோ வித் 128. இந்த 128, 256, 320 இந்த 3 பிட் ரேட் தான் வந்து சஜஸ்டட் ஒன்ஸ். ஸோ அதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் கொடுக்க வேணாம். ஆஃப்டர் செலக்டிங் பிட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் என்கோடிங் மோட் அப்படின்னு இருக்கும். ஸ்டீரியோ, ஜாயிண்ட், ஃபோர்ஸ் 3. ஸ்டீரியோனா வந்து டூயல் சேனல்ஸ் 2மே வரும், லெஃப்ட் அண்ட் ரைட். 3னா வந்து சிங்கிள் சேனல், லெஃப்ட் மட்டும்தான். ஃபோர்ஸுங்கிறது வந்து போத் லெஃப்ட் அண்ட் ரைட். பட் ஸ்டீரியோ, ஜாயிண்ட், ஃபோர்ஸ் 3க்குமே வந்து டிஃப்ரென்ஸ் எதுவும் ரொம்ப கிடையாது.
மோனோக்கும் ஸ்டீரியோக்கும் மட்டும்தான் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். மோனோ வந்து சிங்கிள் சேனல், ஸ்டீரியோ வந்து டபுள் சேனல். எப்போவுமே வந்து ஸ்டீரியோ என்கோடிங்கில் இருக்கட்டும். என்கோடிங்கில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. சேவிங் ஃபைல் வரும். ஸோ ஃபைல் சேவ் ஆகி முடித்த உடனே ஸோ பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண ட்ராக் MP3 ஃபார்மேட்டில் வந்துடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆடியோ ஃபார்மேட் MPEG ஆடியோ வெர்ஷன் 1 லேயர் 3, தட் இஸ் MP3. ஸோ bitrate constant 128 kbps. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஆடியோ CD MP3 ஃபார்மேட்டுக்கு ரிப் பண்ணுறது. ஸோ ஹோப் யூ என்ஜாய்ட் த டியூட்டோரியல். எதுவும் டவுட்ஸ் எதுவும் இருந்து எரர்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். சொல்யூஷன் சொல்கிறோம். ஹோப் யூ என்ஜாய்.